ஆ ஹலோ எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த இடம் பேர் வந்து ஒரு பெரிய மியூசியம். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்கான்னா அதெல்லாம் கவர் பண்ணாத. ஓகே, இங்கே வந்து மேரி லின் ஹுட் அவங்களோட ஆர்ட்ஸ் ஸ்டிச்சஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? திரும்பி உனக்கு எம்ப்ராய்டரினா என்னது உனக்கு தோணுது? எம்ப்ராய்டரினா என்னது? சாரிலடா அப்படி எம்ப்ராய்டரி போட்டு அவ்வளோதான். அடுத்து வேற தைப்பாங்க. வேற என்ன எம்ப்ராய்டரியில் இருக்கு? ஓகே, ஸோ இந்த மேரி லின்வுட்னு ஒருத்தவங்க சொன்னல, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீடில் இருக்குல்ல, நீடில் வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்ட் பண்ணுவாங்க. நீடில் ஊசியை வச்சு பெயிண்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுவாங்களாம். சரியா? இல்லை அது ஓகே, நீ அதை சொல்லவே இல்லை. சரி ஓகே, இப்போ இவங்க வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஏன் இந்த இடத்துல வந்து ஃபேமஸாக வச்சுருக்காங்கன்னா, இதோட கனெக்ஷன் எப்படி தெரியுமா? இவங்க வந்து 18th செஞ்சுரி, எப்போ 18K அப்போவே இவங்க வந்து பிறந்தாங்க. எப்போ பிறந்திருக்காங்கன்னா 1796 அப்போ பிறந்திருக்காங்க. சரியா? அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் இங்கே லண்டனில் வந்து ஆண் ஆதிக்கம் தான் இங்கே அதிகமாக. சரியா? அப்போது வந்து அப்போவே ஆண் ஆதிக்கம் தான் அதிகமாக. ஸோ அந்த டைமில் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டிச்சிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பெருசு நீடில் பெயிண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணி நூல்லே எல்லாமே தைச்சி அதை வந்து ப்ராப்ளம் ஆக்குனாங்களாம். லண்டனில் தான் பிறந்தாங்க. ஓகேவா? அங்கேருந்து என்ன வந்து அவங்க வந்து அதை பிரபலமாக்கி லண்டனே வந்து பயங்கரமாக வந்து இதாகிட்டான், ஆச்சரியப்பட்டுதான். என்னடா ஒரு லேடியால் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி இப்படி இருந்து இப்படி திரும்பி பார்க்க வச்சு தான் என்ன, அதனால இது ஃபேமஸ். ஓகேவா? அவங்க வந்து அப்புறம் என்ன பண்ணாங்க, 40 வருஷமாக அங்கேயே லண்டன்லேயே எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எக்ஸிபிஷன் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பண்ண ஸ்டிச்சஸ்லாம் வந்து இந்த உலக மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி 40 வருஷம் நடத்தினாங்க. அங்கேருந்து நம்ம ஏரியாவுக்கு, நம்ம இருக்கிற இடம் லெஸ்டரில், இந்த இடத்துல எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, இங்கே வந்து ஒரு ஸ்கூல் கட்டி இங்கே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ நான் தான் அவங்க லண்டன் அந்த எம்ப்ராய்டரியை அது ஏதோ ஒரு வருஷம் 40 வருஷம் கழிச்சு 1896 அப்புறம் ஒரு அப்போவே, ஆமாம், அப்போ அவங்க வந்து லண்டனில் வந்து ஃபேமஸ் ஆக்கி இங்கே வந்து, அதனால அதை வந்து மெமரபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இடத்துல வந்து சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ அதை போய்ட்டு உள்ளே போய்ட்டு நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் ஒரு லண்டனே திரும்பி பார்க்க வச்ச பெண் தான் மேரி லின்னும். இதே மாதிரி இந்தியாவிலையும் இதே மாதிரி நிறைய பெண்கள்லாம் வெளியே வரணும். ஓகே, இப்போ நேராக உள்ளே போய் இந்த எம்ப்ராய்டரி எப்படி பண்ணியிருக்காங்க. மதர் தெரேசா. சரி ஓகே. இவங்க வந்து இன்னொன்று என்னன்னா, 7 அடிக்கு இவங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க நூல்லையே. ஸோ அதெல்லாம் வந்து இவங்களோட சில டிஸ்டிங்டான இது. ஓகே, நேராக உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நேராக உள்ளே போய் பார்ப்போம். மேலே போகலாம். ஓகே, இதையும் வந்து அழகாக வந்து ஒரு இந்த ஒரு சின்ன விஷயத்தையும், அவங்க பண்ண சின்ன விஷயத்தையும் இப்பயும் வந்து அது வந்து பாதுகாத்துட்டு வராங்க. ஓகே, நேராக உள்ளே போய் பார்ப்போம். அவ்வளோதான், சொன்னல மேரி லின்வுட் இவங்க தான். அது சொன்னல, திஸ் ஃபர்ஸ்ட் 1945 இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே நூல் தேமே. எப்படி இது? ஆமாம், இங்கே வா. என்னதையுமே இந்த த்ரெட் தானா? எல்லாமே த்ரெட் தான், கனெக்டட் த்ரெட். இவங்களோட தெரியாத ஸ்டிச்சஸா? அப்படி இங்க பாரு, இதெல்லாம் நூலா? இதெல்லாம் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கா? ஆமா, இது வந்து இது வந்து கத்து கொடுத்தவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. உங்க ஸ்டூடெண்ட் கத்து கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க பண்ணது. இது அழகா பண்ணியிருக்காங்கல்ல. அங்க பாரு எப்படி, அதான் நீடில் பண்ணது இதெல்லாம். ஆமா,
ஏதோ எப்படி சூப்பர்ல. தேமி இது இவ்வளோ காசு போடுறாங்க தேமே, இது எடுக்க முடியுமா? இதெல்லாம் என்ன தேமே? எப்படி சூப்பர்ல. தொட்டு பார்ப்போமா? அதெல்லாம் தொடலாம். நூல் அது இதெல்லாம். ஆமா இதோ இதெல்லாம் நூல். கீழே பாருங்க எழுதிருக்கு ரோட் சிங்கர் அவங்களோடது போல. ஆமா எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டரி அப்படி 2025 அவங்களோட ஸ்டூடெண்ட் வழிமுறையா பண்ணதுன்னு நினைக்கிறேன். இதேமே எங்க பார்த்தேமே? யாரு? இவங்களா? சூப்பர் தேமே. இது நூலாம் தொட்டு பார்ப்போமா? அது நூல் இல்லப்பா, அதெல்லாம் பெயிண்ட். பார்த்தாலே தெரியலையா? இதெல்லாம் தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தொடக்கூடாது. எல்லாம் பின்னாடி சுற்றி இருக்கவங்க மாதிரி பார்க்குறாங்க. எப்படி சூப்பர்ல. ஏய் தேமி ஜீசஸ் பாரு. 1755 to 1845 பண்ணிருக்காங்க. அவ்வளோ வருஷமாவா அது பின்னி? இல்லை இல்லை அவங்க வந்து சிலுவையில இருந்து இது எல்லாமே நூல் தேமி, நூல். அதான் இங்கே வெயிட்டு. இவர் யாருன்னு தெரியலையா? நெப்போலியனா? நெப்போலியன். இது வந்து 1809 அப்போ போட்டு தச்சது பண்ணது. இது woodman in a storm. இது எல்லாமே அவங்களோட பெயிண்டிங். ஆமா தேமே. நூல் நூல். சாரி சாரி. You've not lost any bags? No no. ஓகே. ரொம்ப பாசக்காரன், ரொம்ப பாசக்காரன். அவரோட சொல்லுவார் அவர் அப்படிதான். பேக் மிஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு. இது என்னது? மெக்டனிலா மரியாளா தெரியலையே. எம்ப்ராய்டர்ட் பை மேரி லின்வுட். இதெல்லாம் இந்த ஊர்லேயும் தெரியுமே. இதெல்லாம் எதுவுமே அது வந்து தூக்கி போடாமல் அதான் இங்கே சேவ். இல்லை நீ பண்ணுவியா? வாய்ப்பே இல்லை. ஆனா எப்ப பண்ணிருக்காங்க பாரு. 1847. அப்பெல்லாம் நான் பிறந்தது கூட இல்லை. நீங்க பறக்கிறதுக்கு 100 வருஷம் முன்னாடி. அதுக்கும் பல வருஷம். எங்க அம்மாவும் பிறந்திருக்க மாட்டாங்க. எங்க அம்மா கூட பிறந்திருக்க மாட்டாங்க. எங்க பாட்டி கூட பிறந்திருக்க மாட்டாங்க. ஏய் இதுதான் தேமே. சே சின்ன வயசுல என் போட்டோ இப்படி வெளியே விட்டுறேன், இந்த மாதிரி எடுத்து போட்டுறாங்க. லைன் எமர்ஜிங் ஃப்ரம் நியர் கேவா. உண்மையிலே இப்படிலாம் பண்ண முடியுமான்னு தெரியல. நூல் வச்சு அதேமே இப்போ கூட பண்ணிடலாம் தேமே. ஆனா இவங்க எப்போ பண்ணிடுவாங்க பாரு. 18th century. இதோ 1080 1800. எப்படி பார்த்தல? அதுதான் இங்க வெயிட்டு. என்ன தேமே இது? இது என்னன்னா மேரி லின்வுட் இருக்காங்க, லின்வுட் இருக்காங்கல்ல. ஆமா அவங்க வந்து 1845 வந்து இறந்து போயிட்டாங்க. சூப்பர். அப்ப வந்து அவங்களுக்கு 90 வயசு. சரி சரி. நம்ம ஊர்ல எல்லாம் இறந்து போனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சமாதி கட்டுவாங்க. சமாதி கட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன போடுவாங்க? மாலை போடுவாங்க. மாலை போடுவாங்க. இந்த ஊர்ல வந்து இந்த அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி இறந்து போய் அவங்க வந்து கல்யாணம் ஆகாம இறந்து போனாங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. இது பேரு இது கார்லாண்ட் சொல்றாங்க. கார்லாண்ட். ஃபியூனரல் அப்போ இந்த மாதிரி போடுறாங்க. அப்ப மதர் தெரசாவுக்கும் போட்டுக்கணும். ஆனா எதிராவா தோ அவங்க யூஸ் பண்ண நீடில்
அவங்க யூஸ் பண்ணதா? நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ், ரூட் சிங்கர். இது யான்னு தெரியல, இவங்க கற்றுக் கொடுத்தவங்களோ. சூப்பர்ல. எப்படி அழகா இதை அழகா மெயின்டைன் பண்ணி அசிங்கப்படுத்தாம. இது எதுவுமே இங்கே பாருதேமே. இது ராவோ பையா, ஏ ஆஜோ பையா. எப்படி இதுமே இங்கே வா. ஃப்ரீ கிளாஸ் பார், ஃப்ரீ கிளாஸ். இப்படி தான் தைக்கணும்னு. ஆனால் தேவி இதையும் வந்து ஒரு இப்போ நம்ம பாரு, இப்போ இருக்கிற காலத்துலலாம் இந்த எம்ப்ராய்டரிங்லாம் வெறும் சாரீக்கு மட்டும்தான் இல்லை. எனக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு இப்போதான் தெரியுது. எப்படி சூப்பர்ல. தொட்டு பார்க்கக்கூடாதா? தொட்டு பார்த்தாலே வந்துடுறாரு அந்த ஆளு. அப்படி இல்லை, அதை தொட்டு பாருங்க, அவங்க பண்ண ஒர்க்கை தொட்டு பாருங்க. நான் செம்மையா இருக்குது. சூப்பர்ல. இப்படி பெயிண்டிங்லேயே ஒரு எம்ப்ராய்டரியா மாத்துறாங்க பாருங்களேன். அதெல்லாம் திறமை தான். சூப்பர்ல. என் போட்டோ வேற அங்கே போட்டிருக்கு. நாங்க குதிரை வந்து குதிரை இங்கே. இவர் யாரு? நோவாவா? போட்டோகிராஃப் பிஃபோர் பெயிண்டிங் இன் தி. அந்த காலத்துல இந்த பைபிள் கேரக்டர்ஸ் தான் நிறையா பிலீவ் பண்ணி. சூப்பர்ல. தேமே எங்கே பாரு பெயிண்டிங்ஸ் ஊர்ல வந்து. ஆனால் இது வந்து அழிக்காமல் அப்போ உள்ளது. எப்போ இது 1845 உள்ள புக்கு நம்ம ஊரில் இப்படி வச்சுருப்பானுங்க. நாஸ்தி பண்ணுறானுங்க. இதெல்லாம் பெயிண்டிங் தெய்வமே. அதெல்லாம் பெயிண்டிங் தான் தெய்வமே. அதை ஃபோட்டோ எடுத்து இதில் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க பண்ண பெயிண்டிங் இல்லை, அந்த நூல்லேயே எம்ப்ராய்டரி ஒர்க் தான். ஓ, அதெல்லாம் மெமரபுளாக ஃபோட்டோ புக்கில் எடுத்து அதெல்லாம் இவ்வளோ எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்க முடியுமா? சிலதெல்லாம் கிடச்சிருக்காது அப்படி இருந்துக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு மெயின் காரணம் இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்கூல் கட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால தான் இந்த இடத்துக்கு அது ஃபேமஸ் ஆயிருக்கு. டீச்சர் சொன்னல எப்படி இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு யோசிப்பீங்க. இவன் தான் வந்து 18th பிறக்கவே இல்லையே, இவனுக்கு எப்படி இவ்வளோ தெரியுது? அறிவாளியா இருக்கான். அறிவாளி. நான் ஒரு இது கருத்து சொல்ல வரேன், கட் பண்ணி விட்டேன். எப்படி உனக்கு தெரியும் 18th century உள்ள கருத்தெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு நினைப்பீங்க. நான் வந்து உள்ளே வந்து ஆழ்ந்த இதுக்குள்ளே போயிட்டு எனக்கு 7வது அறிவில் தோணுச்சு. ஃப்ளவர்ஸ் எம்ப்ராய்டரி 1800. சூப்பர்ல தேமே. இங்க பாரு தேமே, சர்ச் வரைஞ்சிருக்காங்க பாரு. ஃப்ளவர்லையா? வாட்டர் ஃப்ளவர் ஆன் பேப்பர். எப்படி சூப்பர்ல. எப்படி செம்மல. நான்லாம் இப்போ பிறந்திருக்கவே மாட்டேன். 1845. அவ்வளோதான். ஸோ பியூட்டிஃபுல். ஸோ ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலே எனக்கு நான் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எம்ப்ராய்டரியில் சாரியில் போடுவாங்க, அவ்வளோதான். பட் இப்போ பெயிண்டிங் மாதிரியே எம்ப்ராய்டரி பண்ண முடியும்ன்றது அதிசயமாக இருந்துச்சு. அவ்வளோதான். அவங்களோடது இங்கே பாருங்க, இது கூட ஒரு டாக் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே நூலுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. நம்பிதான் நூலை வந்து இப்படி அது அழகா அந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பின்னி பின்னி இப்படி பண்ணியிருக்காங்க. பொமேரியன் டாக். பொமேரியன் டாக். பொமேரியன் டாக். டாக் பேரா? சூசு நாய்க்குட்டி. பொமேரியன் டாக். சூப்பர்ல இதெல்லாம். அவ்வளோதான். இது வந்து இன்றைக்கும் நாளைக்கும் எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் வந்து மெயினாக பார்க்கலாம், வைஃபை கொடுத்து காட்டலான்னு வந்தோம். அப்படியே இது பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படியே காட்டலாம் தான் வந்தோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.